எப்படி நமக்கு ஆதாரம் வலுவா இருக்கு. எஸ்எஸ்கேவை மறுபடியும் ஜெயில போட்டுருவாங்கன்னு நம்பிக்கையா இருந்தேன். எல்லாமே வீணா போச்சு. அந்த அயோக்கியன் தனக்குன்னு ஒரு விஷயம் நடக்கணும்னா என்ன வேணாலும் செய்வான். இன்னைக்கும் அதே மாதிரிதான் செஞ்சுட்டான். ச்சே! நான் வேண்டின கடவுள் என்ன கை விட்டுட்டாரு. கவலைப்படாதீங்க அத்தை. சில நேரங்கள்ல கடவுளை மீறி சில விஷயங்கள் நடந்துடும். அந்த எஸ்எஸ்கேவை ஜெயில புடிச்சு போடுறதுக்கு பாவம் நீங்க 2 பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப அது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சுல. ஜெயில கிடந்தாலாவது அந்த ஆளு திருந்துவான்னு நினைச்சேன். ஆனா இப்ப வெளியே வந்து ஆணவத்துல ஆடுவானே, அவனை நம்ம எப்படி சமாளிக்கிறது? அம்மா, நீங்க அவனுக்கு பயப்படுறீங்க. நான் பாத்துக்கிறேன், விடுங்க. இப்ப என்ன, அந்த ஆள் ஜாமீன் தானே வாங்கியிருக்கான். செஞ்ச குற்றம் அப்படியே தானே இருக்கு. கார்த்திகை கடத்தி என்ன ஜெயில போட்டதுக்கு நிச்சயம் எஸ்எஸ்கேக்கு தண்டனை கிடைச்சே தீரும். நான் கிடைக்க வைப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க. அத்தை, அவர் இப்போ ஜெயில இருந்து வெளியே வந்துட்டாரு. இனிமே நீங்க அடிக்கடி இந்த மாதிரி ரோட்டுக்கெல்லாம் வராதீங்க அத்தை.